அனைவருக்கும் வணக்கம். தமிழர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். மனித உரிமைகள் என்பது அரசியலமைப்பின்பால் நமக்கு கிடைக்கப்பட்டது. அற்புதமான உரிமைகள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஒரு குடிமகன் பேசலாம், எழுதலாம், கருத்தை தெரிவிக்கலாம், பிறரை ஏசலாம், விமர்சிக்கலாம், சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம், தொழில் துவங்கலாம், சங்கம் அமைக்கலாம், வெளிநாடு செல்லலாம், அரசியலில் பயணிக்கலாம், வேலைக்கு செல்லலாம் என்று பல்வேறு வகையான உரிமைகளை அற்புதமாக தந்திருக்கிறது. ஆனால் அந்த உரிமைகள் அனைத்தும் முறையாக குடிமக்களை சென்று சேர்கிறதா என்கிற பொழுது அதில்தான் கடமையும் பொறுப்பும் கொண்டோர் தவறுகிற பொழுது சாமானிய மக்களினுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. எவையெல்லாம் அரசியலமைப்பின் சட்டத்தின்பால் அல்லது அதற்கு அடிப்படையில் அதனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட சட்டத்தின்பால் இவையெல்லாம் மனிதனுக்கான உரிமைகள் என்று வகுத்துரைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உரிமைகள் ஒரு துளி மீறப்படுகிற பொழுதும் மனித உரிமை மீறல் என்றுதான் கொள்ளப்படும். இந்த மனித உரிமை மீறலை கட்டுப்படுத்துவதற்கான ஆணையங்கள் தான் தேசிய மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையங்கள். இவைகள் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ். நேரடியாக அந்த சம்பவம் நடக்கிற அல்லது மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்ட நபரை அல்லது யாரால் மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறதோ அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தானாக முன்வந்து வழக்கிடுவதற்கும், நோட்டீஸ் சார்பு செய்வதற்கும், அழைப்பானை கொடுத்து ஆஜராக சொல்வதற்கும், விளக்கம் கேட்பதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் பெற்றிருக்கு. ஆகவே மனித உரிமை மீறல் என்பது ஜாதியாலோ, மதத்தாலோ, அதிகார பலத்தாலோ, பணத்தாலோ, செல்வாக்காலோ, அடியாட்கள் பலத்தாலோ, ஆட்கள் பலத்தாலோ எந்த வகையில் வேணாலும் மனித உரிமை மீறல் நடக்க முடியும். அதனை தடுப்பதற்கான சட்டங்கள் தான் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், மனித உரிமை பாதுகாப்பு சட்டங்கள். மனித உரிமை நீதிமன்றங்களாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அமர்வு நீதிமன்றங்கள், செஷன்ஸ் கோர்ட் இருக்கிறது. நேரடியாக இந்த செஷன்ஸ் கோர்ட்டில் வழக்கிட முடியுமா மனித உரிமை மீறல் சம்பந்தமாக என்றால் அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் முதல்ல வழக்கு தாக்கல் செய்து மேஜிஸ்ட்ரேட் அதனை முகாந்திரம் இருந்தால் மாவட்ட நீதிமன்றத்திற்கு காக்னிசன்ஸ் எடுத்து அனுப்பி வைப்பார். அங்கே விசாரித்து மனித உரிமை மீறலுக்கு காரணமான நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நமக்கு நிவாரணம் வழங்கப்படும். அற்புதமான இந்த மனித உரிமை மீறல், மனித உரிமை சட்டங்களை எல்லாம் மக்கள் தெரிந்து கொண்டு பயனடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.